இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எல்லாம் ஊழல், டாஸ்மாக் ஊழல். தமிழகத்தில் சுமார் 6000 மதுபான டாஸ்மாக் கடை இருக்குது. 6000 டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டில் 10 ரூபா அதிகமா கொடுத்து வாங்க வேணும். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. எவ்வளவு பாட்டில் விற்குது? 1.5 கோடி. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி. இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து மட்டும் முறைகேடாக சம்பாதித்து மேலிடத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. மேலிடம் யாரு? ஸ்டாலின், திரு ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு இந்த 4 ஆண்டு காலத்தில் 22,000 கோடி டாஸ்மாக் அந்த நிறுவனத்திலிருந்து மட்டும் இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமாகி கொள்ளையடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? ஊழல் நடைமுறை அரசாங்கத்தை அகற்றுவீர்களா? அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு நிதி அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் என்பவர் இப்ப வேறு இலாக்காவுக்கு போயிட்டாங்க. அவர் ஆடியோ மூலமாக ஒரு செய்தியை பரப்பினார். 30,000 கோடி. என்னை விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, எங்களை விட அதிகமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன்னா வலைதளத்தில் பரவி இருக்குது, தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்குது. 30,000 கோடி திரு சபரீஸ் அவர்களும் உதயநிதி அவர்களும் கையில வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கிற செய்தி இந்த வலைதளத்தில் வந்திருக்குது. இதுவரைக்கும் முதலமைச்சர் இதற்கு வாய் திறக்கல. இப்படி கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தேட வேண்டுமா?